எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மாழ்வார் அருளிய கோவில் திருவாய்மொழியில 2வது 100 பாட்டுல 10வது பதியத்துல 5வது பாட்டு. இது 4000 நாதமுனிகள் அந்த அதை கம்பைல் பண்ணப்ப இது 2890வது பாட்டு. நீங்கள் லிப்கோ டிக்ஷனரியை கரெக்ட் பண்ணி லிப்கோவோட 4000 பார்த்தீங்கன்னா அவங்க நாதமுனிகள் எப்படி கம்பைல் பண்ணாரோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த நம்பர் அதுக்கு சரியா வரும். இப்போ பாட்டை சொல்றேன் கேட்டுக்கோ. இது 2890வது பாட்டு. பாட்டை சொல்றேன் கேட்டுக்கோ. திறமுடை வளத்தால் தீவினை பெருக்காது, அறமுயலாழி படையவன் கோயில், மறுவில்வன் கழல் சூழ் மாலிருஞ்சோலை, புறமலை சார போவது கிரியே. அதான் இந்த பாட்டை கேட்டா இல்லையா? பாட்டோட அர்த்தம் சொல்றேன் கேட்டுக்கோ. திறமுடை வளத்தால் அப்படின்னா திறம் உடை பலத்தால் அப்படி ஏற்றுக்கணும். நம்ம பலம்ன்றது வலுவானன்னு அர்த்தம். வளம்ன்றது நல்ல வலுவான ஆளுன்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு அர்த்தம். திறம் உடை வளம்ன்றது பலம்னு எடுத்துக்கணும். பலம் அவனுடைய பலத்தை காட்டுறது. திறமுடை திறமை பலவிதமானது, அதை பார்த்துக்கணும். திறமையோட அதாவது அந்த இன்டலெக்ட் சொல்லுவா பாருங்க, அந்த மாதிரி திறமையோட பலமும் இருக்கான். திறமுடை பலத்தால் அதையெல்லாம் சேர்த்து வச்சுட்டு தீவினை பெருக்காது. அதையெல்லாம் பாவத்துக்கு யூஸ் பண்ணாம உங்களோட அந்த திறமையான அந்த பலத்தை எல்லாம், உங்களோட திறமையான பலத்தை எல்லாம் பாவத்தை பெருக்கிறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. தீவினை பெருக்காது. அதை கொண்டு தீவினைகளை வளர்க்காம அதை பண்ணும்போது அறம் உயல் ஆழி. அறம் உய்ய, அறம்னா நேர்மையான, உய்யன்ற சரணாகதி பண்றது. நேர்மையான சரணாகதி அடைஞ்சவர்கள் இருக்காங்களே, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற நேர்மையான அறம் சார்ந்த சரணாகதி அடைந்தவங்க இருக்காங்க இல்லையா? நேர்மையான வழியில சரணாகதி அடைஞ்சவங்களை தன்னிடம் உள்ள அறமுயல் ஆழி. அறமுயல் ஆழின்னா இப்போ சக்கரம். ஆழின்னா சக்கரம். பெருமாள் கையில் இருக்க சக்கரத்தாழ்வார் தான் சொல்றார் ஆழி. அறமுயல் ஆழி படையவன் கோவில். அந்த ஆழிப்படையை வைத்துள்ள அவனுடைய இருப்பிடம் எதுன்றதா பின்னாடி சொல்லுவார். அவனுடைய இருப்பிடம். திறமுடை வளர்த்தால் தீவினை பெருக்காது. நம்முடைய திறமையான அந்த வலுவான அந்த சக்தியை தீவினையை தம்முடைய திறமையான வலுவான சக்தியை தீவினையை பெருக்கிறதுக்கு யூஸ் பண்ணாம அறம் சார்ந்து நேர்மையான வழியில பெருமாளை சரணாகதி அடையவா இருக்கா இல்லையா? அவளை சொல்றார். அவளுக்கு அறம் உய்ய ஆழின்னா அது அவளுக்கு அதோட அது முடிஞ்சு போச்சு. ஆழிப்படையவன் கோவில், சக்கரத்தை தன்னுடைய படையாக கொண்டுள்ளவனுடைய இருப்பிடமான அந்த இடத்துக்கு மறுவில் வன் சூழ். இதை பார்க்கணும். ஆயுதம் மறுவில்ன்றது கோவில். மறுவில் வன் கழல் சூழ் சக்தி அந்த ஆழி சக்கரப்படையவன் கோவில். மறுவில் வன் சுனை சூழ் மறுவில் வன் கழல். வன்கழல்ன்றது வளமையான, வண்ணுன்றது வளமையான, கழல்ன்றது இந்த இடத்துல மறுவில்வன் கழல் சூழ். நல்ல அழகான கழல்ன்றது கழனி, ஞாபகம் வச்சுக்கோ. மறுவில்வன் கனைசூழ் கோவில். மறுவில்வன் கனைசூழ் மாலிருஞ்சோலை. அது அந்த படையவன் கோயில் நிரந்தரமாக தங்கி இருக்கின்ற கழனியை உடைய மறுவில்வன் கழல் சூழ், அதாவது செழிப்பான வளமையான கழல் சூழ். அதாவது மறுவில்ன்றது இந்த இடத்துல வனப்பானன்னு வச்சுக்கணும்.
மறுவில் வன் கழல் சூழ் வன்மையான கழல். கழல்ன்றது கழனி. பாதம் திருவடின்றது ஒரு அர்த்தம் இருக்கு, கழனிக்கு கழல்னு ஒரு பேர். வன் கழல் சூழ், அந்த அந்த மாதிரி கழனி சூழ்ந்த மாலிருஞ்சோலை. மாலிருஞ்சோலைங்கிறது திருமாலிருஞ்சோலை. புறமலை சார. புறமலை சாரன்னா அழகர் மலைக்கு பக்கத்தில், அதாவது புறமலை சார மலைக்கு பக்கத்தில் அர்த்தம். புறன்றது வந்து பக்கம், மலை சார அந்த அந்த மலையை புறமலை சாரன்றது போகிறது, சாறுதல்ன்ற அதுதான் அதுதான் சார, அது கிட்ட அப்படின்றது. புறமலை சார அந்த மலைக்கு பக்கத்தில் கிட்ட போவது, அந்த மாதிரி நினச்சி மனசில் நினச்சிட்டு போகுது. கிரி பாருங்க, கிரி வந்து சின்னரி கிடையாது. கிரி சின்னரி இருந்ததுன்னா மலைன்னு அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய அருவி போட்டிருக்கோம், அறத்துக்கு உண்டான அந்த கிரி போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கிரி வந்து அந்த கிரின்னா கிரியை நல்வழின்னு அர்த்தம். நம்மளுக்கு போட்டு மோசத்துக்கு உண்டான வழி, அதுதான் அந்த இடத்துல சொல்ற. பார்த்துக்கோ, கிரியைன்றது வந்து நல்ல வழி, நமக்கு நல்ல வழி காட்டுறது. அதுதான் அதுக்கு வழி, அதுதான் வழி. திருமணை நம்மளுடைய சக்தியை அதிகமாக, நம்மளுடைய அருமை நல்ல சக்திகளை, நம்முடைய சக்தியை வந்து தீவினையை பெருக்கிறதுக்கு பயன்படுத்தாமல் சர்க்கரை படையுடைய நல்ல வழிபட்டவர்களை தன்னுடைய சிஷ்யர்களாக கொண்ட, நல்ல வழியில் தன்னை சரணாகதி அடைந்தவர்களை தன்னுடைய சிஷ்யராக கொண்ட, சக்கர ஆயுதத்தை படையாக கொண்டு கோவில் கொண்டுள்ள அழகிய வளமான வனப்பான வயல்கள் சூழ்ந்த மாலிருஞ்சோலையில் தங்கி இருக்கின்ற குடிகொண்டுள்ள அந்த ஈசனை, அந்த மலைக்கு பக்கத்தில், அந்த ஈசனை நினைத்து அந்த மலைக்கு பக்கத்தில் போவது நல்ல வழி ஆகும் அப்படின்னு அர்த்தம். போவது மோட்சத்துக்கு உரிய பாதை, நல்ல வழி. நல்வழின்றது இந்த இடத்துல கிரியேன்றது வந்து நமக்கு நல்ல செய்யறது, மோட்சத்துக்கு பாதைன்னு அர்த்தம். அதைத்தான் இங்க சொல்றார். புறமலை சார போவது கிரியே. நாளைக்கு அடுத்த பாட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.